நடிகர் ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கில் சமரச பேச்சு நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்றே இருதரப்பும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சு நடத்த உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த விவகாரத்தில் சென்னை குடும்ப நல நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன, விவரிங்க. வணக்கம். பிரபல நடிகர் ஜெயம் ரவி கடந்த 2009ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் என்பவருடைய மகளான ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். 15 ஆண்டுகால திருமண உறவில் இருவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரித்து வாழ்கிறார்கள். இந்நிலையில் தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக ரவி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மனைவிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜெயம் ரவி தரப்பில் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயம் ரவி நேரில் ஆஜராகியிருந்தார். அவருடைய மனைவி ஆர்த்தி காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தின் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்த இருவருக்கும் உத்தரவிட்டிருக்கிறார். அங்கு எடுக்கப்படக்கூடிய முடிவு தொடர்பான விவரங்களை தாக்கல் செய்யவும் நீதிபதி உத்தரவிட்டு இன்றைக்கே இருதரப்பும் சமரச தீர்வு மையத்தில் பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.